ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவாலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஐஷி மாஸ்டரை பார்த்துக்கிட்டே நைட்டு ஃபுல்லா அங்கேயே தூங்கி போயிடுறா. காலைல எந்திரிக்கிறா. நேரா அவளோட ரூமுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேனோ தெரியாது, ராஜாவை கொன்னே ஆகணும். மாஸ்டர் வேற என்ன பக்கத்துல இருந்து அனுப்புறாரு. மாஸ்டரை இப்படியே விட்டா கொஞ்ச நாள் அந்த ராஜா மாஸ்டரை கொன்னுடுவான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ராஜா கிட்ட நிறைய பேர் கேபிட்டல் சிட்டியை முதல்ல பாதுகாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜா மனசு ஃபுல்லா தன்னோட ஒய்ஃப் மாதிரியே அந்த பொண்ணு வந்திருக்கால, அந்த ஞாபகம் கொல்ல ஆரம்பிக்குது. இதனால வந்துட்டு எதை பத்தியும் கவலை இல்லாம அத பத்தியே யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஐஷி இங்க இருந்து ஹீரோவோட பேட்ச் ஒண்ணு இருக்கு, அதை திருடிட்டு நேரா அரண்மனைக்குள்ள பூந்துட்டா. நீங்க எந்திரிச்சு பாக்குறான், பேட்ச் காணாம போயிருக்கு. கண்டிப்பா ஐஷி அரண்மனைக்குள்ள போயிருப்பான்னு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறான். ராஜா இங்க ரொம்ப நேரம் அவங்க எல்லாம் பேசுறத பாத்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் மூட்ல சரியில்லை, சோ எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் கீழே போட்டுடுறான். ராஜா யோசிங்கன்னு கேக்குறாங்க. ராஜா காதுல வாங்குற மாதிரியே இல்ல. சோ எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா கிட்ட எப்படியாவது இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு புது இளவரசி இருக்கால டீலா, அவ வந்து நின்னுட்டு இருக்கா. டக்குன்னு திரும்புறா. ராஜா பார்த்தா முன்னாடி நிக்கிறாரு. இதே ஸ்வீட்ட ராஜாக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் செஞ்சு கொடுத்திருப்பாங்க போல, ஷீஷியும். அந்த ஞாபகம் வந்து எவ்வளவு தைரியம் தான் இதை செஞ்சு கொண்டு வந்திருப்ப, என்ன வேவ பாக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா, என்ன ஏமாத்த பாக்குறியான்னு பாவம் வந்து டீலா அவ கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க, அந்த பொண்ணு பயந்துட்டு என் டாலர் நேத்து வாங்கிட்டு போயிட்டீங்க, சின்ன வயசுல இருந்து நான் போட்டிருக்கேன், அதை வாங்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. எனக்கு பிடிக்காது, எனக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது, எனக்கு எதுவும் பிடிக்காதுன்னு கத்திட்டு அந்த பொண்ணு கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் மன்னிச்சிருங்க, அந்த பொண்ணை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கதறாங்க. போனா போதுன்னு ராஜா அவளை விட்டு இங்கிட்டு போயிடு, வெளியே போன்னு கத்திட்டே அவன் கிளம்பிடுறான். ஐஷி அடுத்த நேரா உள்ள வந்துட்டு இருக்கா. அப்படியே ஒளிஞ்சு உள்ள வந்துட்டு இருக்கா. கரெக்டா டீலா வேலைக்கார பொண்ணுங்களோட அழுதுட்டே போகும்போது பாத்துட்டா. டீலாவும் பாக்குறா. நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு தான் ஐஷி ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, இங்க பேச முடியாது, கொஞ்சம் தனியா உள்ள போய் பேசலாமா அப்படின்னு டீலா ஐஷியா உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ராஜா இன்னும் கோவத்துல அந்த பொண்ணோட டாலர் இங்கேயே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மூஞ்சிலேயே இதை விட்டு எரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மிங்கு உள்ள ஓடி வந்துட்டான். எங்கயாவது ஐஷி போய் ஏதாவது பண்ணிட போறா, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். ராஜா கிட்டயே மிங்கு வந்துடுறான். கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த டீலா எல்லா கதையும் ஹைஷிட்ட சொல்லிடுறா. அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா, அவனை கொன்னு கூட போடலாம் போலன்னு ஹைஷி கத்த ஆரம்பிக்கிறா. யார் காத்துலயாவது விழுந்துற போகுது, அப்படிலாம் கத்தாதீங்க பிளீஸ், நீங்க உங்களை நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா இது மாதிரி ராஜா மேல கோவமா இருக்குது ஆபத்து தான் தேடி கொடுக்கும் அப்படின்னு டீலா சொல்லிட்டு இருக்கா. ராஜா டீலாவை கூப்பிடுறாருன்னு தகவல் வர, நீங்க பின்னாடி வழியா வெளியே போயிருங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு டீலா வேலைக்கார பொண்ணுங்களோட சேர்ந்து அரண்மனைக்கு போயிட்டு இருக்கா. ராஜா முன்னாடியே நின்னுட்டு இருக்க. ராஜா பாக்குறாரு. இங்க பாரு மிங்க, ஓவியத்துல தானே பார்த்த, நல்லா பாரு, இந்த முகத்தை பாருன்னு சொல்ல மிங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டே இருக்கான். நீ வேணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. டக்குன்னு கால்ல விழுந்துடுறான். ராஜா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க, நான் கல்யாணமே என் வாழ்க்கையில பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஏதோ சத்தம் கேட்டுருது, யாரோ ஒளிஞ்சிருக்காங்க, வெளியே வாங்கன்னு ராஜா கூப்பிட, அந்த ஹைஷி தான் பின்னாடியே வந்து ஒளிஞ்சிருக்கா. நேரா கையில இருக்க வெப்பன் எடுத்துட்டு ராஜாவை கொல்றதுக்கு உள்ள வந்துட்டு இருக்கா. மிங்க அங்க இருக்கான். நடக்குமா? மிங்க அவள வேகமா லாக் பண்ணிடுறான். ராஜா பாக்குறாரு. பக்கத்துல இறங்கி வந்து உட்காந்துட்டு, யாரு இது? ஐஷி, நீ மிங்கோட ஸ்டூடெண்ட் தானே, நீ என்ன கொல்லணும்னு ஆசைப்படுற, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த பிரின்சஸ் டீலா எந்திரிச்சிட்றா. எனக்கு வந்து நான் இங்க வந்தது யாருக்குமே பிடிக்கலன்னு தெரியுது, அதான் இப்படி எல்லாம் நடக்குது, அதனாலன்னு தலையில இருக்கிற ஹார்பின் எடுத்து அவ கழுத்திலே குத்திக்கிறதுக்கு போக ராஜா தடுத்து நிறுத்திடுறாரு. வேணா ஐஷியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமா அப்படின்னு கேட்டு இங்க இருந்து வெளியே போன்னு கத்த, பிரின்சஸ் அங்க இருந்து வெளியே போயிடுறா. ஐஷி, நீ என்ன கொல்லணும்னு ஆசைப்படுற, நான் கூட சாகணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா நடுவுல இந்த மிங்கு இருக்கானே அவன் விட மாட்டேங்கிறான். நீ என்ன பண்ற, நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் ஒரு தடவை வந்து என்ன கொன்னுடு, ஏன்னா எனக்கு கொல்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்குமே திறமையே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜா இவ்வளவு வெளியே அனுப்புறான். ஐஷிய வெளியே கூட்டு வந்து மிங்கு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு கூட்டு வந்து, என்ன நினைச்சிட்டு இருக்க, ராஜாக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், நான் சபதம் போட்டிருக்கேன், ராஜாவை பாக்குறதுக்கு தான் என்னோட முதல் வேலைக்கு, அவரை பாதுகாக்கிறதுக்காக என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு மிங்கு சொல்லிட்டு இருக்க. நீங்க எப்படி ராஜாக்காக உயிரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ, நான் உங்களை பாதுகாத்து உங்க பின்னாடியே வரணும்னு முடிவு பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் சும்மா விட மாட்டேன், எதுக்காக அந்த டீலா பொண்ணு என்ன பண்ணா, அவளை எதுக்கு கொடுமைப்படுத்தணும், உங்களை எதுக்கு கொல்ற அளவுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிட்டுன்னு ஐஷி நெஞ்சில அப்படியே கத்திய வச்சுட்டு போறியா இல்லையான்னு கேட்க, ஐஷி வாலண்டியரா பக்கத்துல வந்து கொஞ்சமா அப்படியே நசுக்கிக்கிறா. மிங்கு லேசா பயந்து போயிடுறான். வாழை தூக்கி போட்டு இங்க இருந்து போயிடு, இனிமே உனக்கு இந்த இடம் கிடையாதுன்னு கிளம்பி போயிடுறான். ராஜா அன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ உங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு, இந்த வாசம் இருக்குல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு சாம்பிராணி மாதிரி இருக்குன்னு இதை நீ எடுத்துட்டு வந்திருக்க, ஆனா என்னதான் நீ மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்தாலும் ஒரிஜினல் மாதிரி கிடைக்காது,
ஒரிஜினல் தான் இப்ப கிடைக்கிறது இல்லையே. சோ வேற ஏதாவது ஸ்மெல்ல கொண்டு வா, அதே மாதிரி இருக்க வேற எதையும் கொண்டு வராத. அது மட்டும் இல்லாம ஹைஷிக்கு ஒரு ராஜா உத்தரவு இருக்கு, அத கொண்டு போய் கொடுன்னு ராஜா உத்தரவு போடுறாரு. ஐஷி வெளியிலே கொட்ட கொட்ட மழையில மண்டி போட்டுட்டு இருக்கா. ராஜா உத்தரவு எடுத்துட்டு அசிஸ்டன்ட் போறாரு. என்னையா அது, எதுக்கு இந்த பையன் மண்டி போட்டிருக்கான்? நேரா உள்ள போயிட்டு மீங்க பார்த்து ராஜா உத்தரவு வந்திருக்கு. ஐஷி எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணி இந்த தடவை நடக்கிற எக்ஸாம் இருக்குல்ல, யார் அரண்மனையில வேலை பாக்குறதுங்கிற எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல படிச்சு பாஸ் ஆகணுமா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக. ராஜா இந்த உத்தரவை போட்டிருக்காருன்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு மீங்க சொல்லிடுறான். ஐஷிய பாக்குறதுக்கு நேரா வெளியே போறான். என்ன மன்னிச்சிட்டீங்களா மாஸ்டர்னு கேட்க, நான் உன்னை மன்னிக்கல, ராஜா ஆனா உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இந்த மிஷனை முடிச்சிட்டு 10 நாள்ல திரும்பி வான்னு அவளுக்கு ஒரு மிஷனையும் வேற கொடுத்துட்டு இருக்கான். ஐஷி எங்க இருந்து கிளம்புறா. மீங்க பாத்துட்டு இருக்கான், என்ன ஆக போதுன்னு தெரியல, பாத்துக்கலாம் அப்படின்னு. எங்க மேடம் ஜூ அந்த பொண்ணு லூலு இருக்கால, அவளை பாக்குறதுக்கு வரா. பரவாயில்ல, உன்னோட திறமை ரொம்ப ரொம்ப முன்னேறிட்டே இருக்கு, நீ இன்னும் ஒரு சில பேருக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண வேண்டி இருக்கு. இதுல மிங்கோட அசிஸ்டன்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷாவ் இருக்காரு, அவருக்கு ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணணும்னு சொல்ல இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவர் இப்பதான் ராஜா கிட்ட தண்டனை வாங்கினாருன்னு கேள்விப்பட்டேன், அப்ப அவருக்கு நம்ம ட்ரெஸ் செய்ய வேணான்னு நான் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல, அவர் என்னதான் தண்டனை வாங்கினா கூட டிமோட் ஆகவே இல்ல, ப்ரமோட் தான் ஆயிருக்காரு ராஜா கிட்ட. அதனால நீ கண்டிப்பா அவருக்கு ட்ரெஸ் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல, அப்படியா, அப்பேற்பட்டவருக்கு என்ன மாதிரி எம்ப்ராய்டரி போடுறது அப்படின்னு லூலு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க ஷாவுக்கு நல்லா உடம்பு தெரியுது. பாக்குறான் நம்ம மிங்கு வந்துட்டு டாக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நல்லா மருந்து கொடுங்க, சீக்கிரமா அவன் பழையபடி துருதுருப்பாகணும், இந்த காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த ரேரான மூலிகை அதையும் நீங்க வச்சுக்கோங்கன்னு அவருக்கே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம மிங்கு. மாஸ்டர் எங்க ஹைஷி போனா, என்னால பாக்கவே முடியலையே அப்படின்னு ஷாவ் கேட்க, ஒரு மிஷனுக்காக போயிருக்கா, அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு மிங்கு சொல்லிடுறான். ஐஷி இங்க அவளோட மிஷன்ல யாரையோ கொலை பண்ணுமா, அந்த ரகசிய இடத்துக்கு பறந்து வந்துடுறா. தான் வந்துட்டீங்கல்ல, என்ன கொல்லுங்கன்னு சொல்ல இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஹைஷி போறா. பார்த்தா ஒருத்தர் வண்டியை ஓட்டிட்டு வந்தார்ல, அவர் தான், அந்த காவலர் தான். அங்கிள் நீங்களா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகி நிம்மதியா வாழ போறேன்னு சொன்னீங்க, எதுக்காக இங்க இருக்கீங்கன்னு கேட்க, நீ என்ன கொலை பண்ண வருவன்னு நான் கூட நினைச்சே பாக்கலமா. சரி பரவாயில்ல, ஆனா எந்த வண்டியில பிரின்சஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நான் தான் கெட்டவங்களுக்கு ஸ்பை வேலை பாத்துட்டேன், அதான் எனக்கு மரண தண்டனை, இதுக்கு மேல தப்பிச்சுனால வாழ முடியாது, என்ன கொன்னுடுன்னு அவரே ஹைஷியோட கைய வச்சு குத்திக்கிட்டு அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஐஷி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. திரும்ப வீட்டுக்கு வரா, மீங்க பாக்குறா. அவர் இருக்காருல, நம்ம கூடயே தான் இருந்தாரு, எந்த வண்டியில பிரின்சஸ போடுறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு கெட்டவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல, என் கூடவே தான் இருந்தாரு, இதுல ஏதோ தப்பு இருக்கு மாஸ்டர்னு சொல்ல, இன்னுமா உண்மையை தேடிட்டு இருக்க மாதிரி இருந்தா இங்க இருக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடு. அது மட்டும் இல்லாம ராஜா உனக்கு ஒரு முக்கியமான வேலை வேற கொடுத்திருக்காரு, ராஜா உயிரோட இருக்கணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல, அதுக்காக உன்னையே கூட நான் அட்டாக் பண்றதுக்கு தயங்க மாட்டேன்னு மிங்கு சொல்லிடுறான். ஐஷி தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா. ஐஷியை நினைக்கும் போது மிங்குக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, ஆனா எனக்கு வர வழி இல்லன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஐஷி ஒரு பக்கம் சோகமா உட்காந்துட்டு இருக்க, அவளை பாக்கிறதுக்கு சீனியர் ஓடி வராரு. என்ன ஆச்சுமான்னு கேட்க, எனக்கு எதுவுமே புரியல, வாழ்க்கையே குழப்பமா இருந்துட்டு இருக்கு, என் அப்பா இருக்கார்ல, என்னைய கொன்னு அது மூலமா ஜொலிக்கிற முத்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணாரு, அதுல இருந்து தப்பிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன்னா என் உயிரும் முக்கியம் தானே, ஆனா இங்க ராஜா உயிரோட இருக்கணும்னா யார வேணா கொல்லான்னு சொல்றாங்க, அதனால அது எனக்கு பிடிக்கவே இல்ல, இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட ஒரு மேனேஜர் பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அந்த அங்கிள் எந்தெந்த விதத்துல எல்லாம் தப்பு பண்ணாருங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு, ஸ்பையா வேலை பார்த்ததுக்கு அவருக்கு மரியாதையா நீங்க இறுதி கடன் செய்யணும்னு சொன்னீங்க, அதையும் செஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அப்பன்னு பார்த்து உள்ள ஷா வந்துடுறான். மாஸ்டர் நீங்க இப்பெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது, ஐஷிய போட்டு ஏன் இவ்வளவு பாடாப்படுத்துறீங்க, அவ ஒரு பொண்ணுங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல மறந்து போயிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, அவகிட்ட நம்ம கேட்டோமா இல்லையா, பொண்ணா இருக்கியா பையனா இருக்கியான்னு, பையன் சொன்னது அவதான், நீ ரொம்ப அவளை குறைச்சு மதிப்பு போடுறன்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், அந்த ஷாவ் அங்கிளும் அவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவரை கொல்றதுக்கு எதுக்காக இவ்வளவு அனுப்பணும், வேற யாரையாவது அனுப்பி இருந்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு சீனியர் ரொம்ப சோகமா கேட்டுட்டு இருக்கான். இப்ப வெளியே போறியா இல்லையான்னு மிங்கு கத்தி வச்சிடுறான். அடுத்த நாள் காலையில வேகமா அங்கிருந்து ஹைஷி கிளம்புறா. அங்க இருக்க மேனேஜர் ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு, இல்ல நான் மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கல, நான் கிளம்புறேன், அவருக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், அவர் அதை பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு நேரா வீட்டை விட்டு வெளியே போறா. அதே மாதிரி மிங்கும் இந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். மாஸ்டர் நீங்க சொன்ன நிறைய விஷயத்த நான் கேட்கவே இல்ல, அதனால எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு, சோ ஒரு பிரீதர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் வெளியே போறேன், அதுக்கப்புறமா அவங்கள வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. மிங்க அதை பார்த்துட்டு சைலண்டா எங்கேயாவது போய் மாட்டிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க மிங்கு கிட்ட அந்த மேனேஜர் வந்து, எங்க அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு,
ஐஷி தனியா போயிருக்கான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த பேஷி நாட்டு படைகள் வேற அங்கேதான் கூட்டம் போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். அது மூலமா அப்படின்னு சொல்ல, இப்போ மிங்குக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்கு. யாச்சும் மாட்டிக்க போறா அப்படின்னு லூலுவ காட்டுறாங்க. லூலு ஒரு புது துணி, பட்டு துணியை செஞ்சுட்டு அதை தண்ணியில கசக்கிட்டு இருக்கா. தண்ணியில கசக்குனாதான் இதுல சாஃப்ட்னஸ் வரும்னு. ஏய் சூப்பரா இருக்கு, காய போடலாவான்னு லூலுவும் அவ ஃப்ரெண்டும் கிளம்பும் போது காத்துல அந்த துணி பறந்துருது. ஐயோ தப்பி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு லூலு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா நம்மள ஜெயில தான் போட போறாங்க. அந்த துணி எவ்வளவு காஸ்ட்லின்னு நமக்கே தெரியும்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஷாவ் பாக்குறான். இந்த பொண்ணா அன்னைக்கு திருவிழால பார்த்த அதே பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப லூலு, கடவுளே காத்து கடவுளே, எங்க இருந்தாலும் அந்த துணி எனக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இது கரெக்டா நம்ம ஷாவோட கையில தான் வந்து விழுந்திருக்கே. அத பார்த்து சிரிச்சுட்டே லூலு எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க முன்னாடியே போயிட்டு ஒரு டேபிள் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த டேபிள் அந்த துணிய ஷாவ் வச்சிருக்கான். காத்து கடவுள் தான் கண்டிப்பா அதை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்காவது நான் உங்களை பார்த்தேன், நான் கோவிலுக்கு வரும்போது பெரிய படையெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு லூலு சொல்லிட்டு இருக்கா. ஷாவ் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஹைஷி கிளம்பினால டிராவல் பண்ணி ஒரு ஹோட்டல்ல தங்குறதுக்கு வந்துட்டு இருக்கா. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹைஷியை கூட்டு போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா இல்ல ரூம் மட்டும் போதுமான்னு கேட்டு ரூம்குள்ள விடுறாங்க. ஐஷி இது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அப்பயும் நல்லா பலபலன்னு இருக்கு ஹோட்டல். ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு யோசிச்சுட்டே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறா. ஐஷியை அடிச்சு கொள்றதுக்கு ரகசியமா ஆட்கள் உள்ள வராங்க. ஐஷி தூங்குற மாதிரி நடிச்சு அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே ஓடிட்டு இருக்கா. வெளியூர்த்த என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கட்டி போட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஐஷி போறா. வாயில இருந்து துணி எடுத்து விட அவன் சொல்லிட்டு இருக்கான், இது ஏன் ஹோட்டல் தாமா, இந்த கொலைக்காரங்க என்ன கட்டி போட்டு அவங்க ஹோட்டல்னு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஐஷி அவங்கள காப்பாத்தி விடுறா. ஆனா அந்த ஆள் வெளியே போயிட்டு உள்ள ஒருத்தர் இருக்கான், இவன் தான் என்ன கட்டி போட்டு ஹோட்டல்ல இருந்து திருட பாக்குறான்னு சொல்லிட்டு ஹைஷியவே மாட்டி விட்டுட்டு இருக்கான். இவ என்ன பண்றது, ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கேன்னு ஹைஷி யோசிச்சுட்டு இருக்கா. மின்னல் மாதிரி எங்க மீங்கு பறந்து வந்து ஹைஷியை தூக்கிட்டு சுத்தி நிக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்து, ரொம்ப கேவலமா இருக்காதீங்க, உங்க பாஸ்க்கு நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கிறது கேவலமா இருக்கா இல்ல அவருக்கு ஹாப்பியா தான் இருக்கா, இதுக்கு மேல இப்படி பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து மிங்க ஹைஷியை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஐஷி உள்ள வராமலே வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிருக்கா. என்ன வெளியவே வெயிட் பண்ற, உள்ள வான் மிங்க கூப்பிடுறான். ஐஷியும் நேரா அடுத்து உள்ள போயிடுறா. அம்மா இவங்க எல்லாம் பெய்ஷு படைய ஆளுங்க தானே, இவங்களை கூப்பிட்டு இங்க கேம்ப் போட்டிருக்காங்கன்னா அப்ப அந்த லீடர் பெரிய ஆளா தான் இருக்கணும். அப்ப அவன் தான் திருவிழா அன்னைக்கு கூட உங்களை அட்டாக் பண்ணவனா இருக்கணும். அவனுக்கு என்ன செய்ய போறீங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு ஐஷி கேக்குறா. அதெல்லாம் தேவையில்லாத உனக்கு ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம ராஜா ஆல்ரெடி உன்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண சொல்லிருக்காரு. நீ ராஜாவை கொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ உன்னை எழுதுறதுக்கு பெர்மிஷன் தரேன், ஓகேவான்னு கேட்க ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஹைஷியே சொல்லிடுறா. ஹைஷி வீட்டு மேனேஜர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. மாஸ்டர் யாரையும் சும்மாலாம் கொல்ல மாட்டார்ல அப்படின்னு கேட்க மேனேஜர் பாக்குறாரு. இல்லம்மா உனக்கு அந்த அங்கிள் பத்தி ஒரு கவலையா இருக்கு அதானே, அந்த அங்கிளுக்கு நார்த்ல ஒரு சொந்தக்கார பையன் இருந்திருக்கான், அவங்க அண்ணனோட பையன். அந்த பையன் மட்டும் தான் ஒரே சொந்தம். அந்த பையனை கொண்டுடுவேன் மிரட்டி இவர்கிட்ட நிறைய வேலை வாங்கியிருக்காங்க. அந்த பையனை காப்பாத்துறதுக்காக ஸ்பையா இவர் நிறைய உண்மைகள் எல்லாம் வெளியே சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் மிங்குக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பையனை காப்பாத்தி விட்டுட்டு அவர்கிட்ட அதை பத்தி சொல்ல நான் தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவராதான் கிளம்பி போனாரு. அவர் தப்பு பண்ணது உண்மைதான், சட்டப்படி அவருக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும். நம்ம என்ன பண்ண முடியும்னு மேனேஜர் கேக்குறாரு. ஐஷி யோசிக்கிறா, நம்ம தான் மாஸ்டரை பத்தி தப்பா யோசிச்சுட்டோம் போலன்னு. இங்க லூலுவ பாக்கிறதுக்கு அவ அழகுல மங்கி 3-4 பசங்க சொல்லி விட்டுட்டு நிக்கிறாங்க. அங்க கரெக்டா ஷாவ் போயிடுறான். என்னடா பண்றீங்க ஃப்ராடு பசங்களா, பொம்பளை பிள்ளைய பாக்கிறதுக்கு கூட்டமா வந்து நிக்கிறீங்க, கையில பூ வேற, கொடுங்கடான்னு புடுங்கிட்டு அந்த பசங்களை துரத்தி விட்டுறான். ஆனா இப்ப ஷாவ் போய் இந்த பூவை அந்த டேபிள்ல வச்சுட்டு வந்துடுறான். லூலு அந்த பக்கமா வரா. என்னது, அன்னைக்கு இந்த டேபிள்ல தான் துணி இருந்தது, இன்னைக்கு அதே டேபிள்ல பூ இருக்கு. காத்து கடவுள் தான் எனக்கு இந்த மாதிரி அப்பப்ப கிஃப்ட் கொடுக்குறாரு போலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஐஷி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு மெங்குக்கு கொண்டு வந்துட்டு இருக்கா. மெங்கு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். இப்ப பாரு அடித்தடி சண்டனே இருப்பாரு, முதல் தடவையா மியூசிக் வாசிக்கிறாரு. இவருக்கு இதெல்லாம் கூட வரும் போலன்னு அழகுல மயங்கி கொஞ்ச நேரம் நின்னு பாத்துட்டு இருக்கா. மிங்க அங்க வரான். எனக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் வேணாம், வாய பொழுந்து ஆன் பாத்துட்டு இருக்காத, நாளை இருந்து உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது, கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்க. ஐஷி சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் இந்த லூலு பொண்ணு அதே டேபிள்ல காத்து கடவுளுக்குன்னு சொல்லிட்டு மாதுளம் பழம் கேக் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருந்திருப்பா போல. இப்ப வந்து பாக்குறா அந்த கேக் பிளேட் காலியா இருக்கு. கடவுளே எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நான் டெய்லி கூட செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு உங்க அருளை மட்டும் கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கா. ஷாவெல்லத்தை எடுத்து கையில வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஐஷி பிராக்டிஸ் பண்றதுக்கு வர அம்பு விட்டு அங்க மீங்க வந்துடுறான். உனக்கு கையில அடிபட்டதால அம்ப உன்னால ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியாது, ஆனா நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். மாஸ்டர் என்னை காப்பாத்துறதுக்காக என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அங்க வரைய வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஹைஷி கேட்க, பிராக்டிஸ் பண்ணு புரியுதா, அங்க இருந்து மிங்க கிளம்பி போயிடுறான். இங்க ஹைஷி சீனியரை பாத்துடுறான். கையில கேட்க மாதிரி இருந்தது, ஒளிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹைஷி கேட்க, அதெல்லாம் உட சொல்ல முடியாது, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷாவ் கேக்கெல்லாம் ஒளிய வச்சுட்டு ஓடி போயிடுறான். அரசவை கூடிட்டு இருக்கு. ராஜா பாக்குறாரு.
இத லீட்டாய் அப்படின்னு பக்கத்து நாட்டுல இருந்து ஒருத்தன் வந்தான்ல, அவனை பார்த்து, சரிப்பா நீ இங்க ரொம்ப நாள் ஆச்சு, உன் வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்ட, மறுபடியும் பார்டருக்கு போயிட்டு காவல் காக்குற வேலையை பாக்குறியா அப்படின்னு கேட்க, இந்த பிரின்ஸ் லீச்சா அங்க இருப்பான்ல, கையில வச்சிட்டு இருக்க முட்டை கழுகு முட்டையை கீழே போட்டு உடைச்சிடுறான். ஐயோ மன்னிச்சிருங்க ராஜா, தெரியாம உடைச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி பரவாயில்லன்னு ராஜா கோட்டை முடிச்சுட்டு கிளம்புறாரு. நம்ம மிங்க தான் பாத்துட்டு இருக்காரு. ஐஷிய ரொம்ப வீக்கான ஆளுன்னு ஒளிச்சு வைக்கிற, எனக்கு தெரிஞ்சு உன் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷாவை விட ஐஷி பெட்டர்னு நினைக்கிறேன், சீக்கிரமா அரண்மனைக்கு வந்தா நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டு இருக்காரு. நேரா மிங்கு வீட்டுக்கு வரான். ஐஷிய பாத்துட்டு இருக்கான். நீ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கியா? உனக்கு பிடிக்கலன்னா நான் ராஜா கிட்ட கேட்டு உன் நோ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு வாங்கி தரேன்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் எனக்கு ஆசையா தான் இருக்கு, நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன், அப்படி என்னதான் ஆகுதுன்னு பாத்துலாமேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு அங்க இருந்து மாஸ்டரும் அமிச்சிட்டாரு. ஐஷி மறுபடியும் அம்ப விட்டு பாக்குறா. கையான வீக்கா இருக்கனால கோணலா போயிட்டே இருக்கு. சீனியர் வரான். இங்க பாரு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணு, ஆனா அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும்னா ஜஸ்ட் இது மட்டும் பத்தாது, நாலேஜும் வேணும், ஏன்னா ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும்னு சொல்ல. ரிட்டன் எக்ஸாமா? அதெல்லாம் எனக்கு அவ்வளவா சரியா வராதேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாம் நீ படிச்சதுதான், நானே பாஸ் பண்ணிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்ல, அதான் சீனியர் எனக்கும் டவுட்டா இருக்கு, நீ எப்படி இந்த எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ண? சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சீனியர் பாக்குறாரு, அம்மா அந்த ராணி இருக்காங்கல்ல டீலா, அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்க போல, அவங்க மேல உனக்கு என்ன அவ்வளவு வைக்கிற? நீ மட்டும் போகணும்னு எனக்கு தெரியாட்டி அவங்க லவ் பண்றேன்னு நினைச்சிருப்பேன்னு சொல்ல, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் தான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. சீனியர் அங்கிருந்து கிளம்பி போறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.